அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமமான இன்றைய தினம் மேசராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைக்கு ஜோதிடத்தில் ராசி பலன் பார்க்கும் பலரும் நமக்கு சந்திராஷ்டமம் என்றைக்கு என்று பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடாது என்று சொல்வார்கள். சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது சந்திரன் அஷ்டமம், அதாவது சந்திராஷ்டமம். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் 2.25 நாட்கள் தான் சந்திராஷ்டம காலம் என்கின்றோம். அதிலும் குறிப்பாக நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலம்தான் சந்திராஷ்டம நாளாகும். ஒருவருடைய மனதுக்கு அதிபதி சந்திரன். அவர் ஒரு ராசிக்கு 8வது வீட்டில் மறைவு பெற்றிருக்கும் போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். மனம் அமைதியின்றி தவிக்கும் நேரிடும். தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும். எனவேதான் பெரும்பாலானோர் சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். உண்மையில் சந்திராஷ்டமம் என்பது எல்லோருக்கும் கெடுதல் செய்யுமா என்றால் அதுதான் இல்லை. சந்திராஷ்டமம் என்றாலே இன்றைக்கு எல்லோரும் மனதிலும் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் அப்படி பயப்பட தேவையில்லை. சந்திராஷ்டமம் எல்லா நட்சத்திரங்களுக்கும் தொல்லை தராது. மேஷம், ரிஷபம் மற்றும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நல்லது மட்டுமே செய்யும் என்பது ஜோதிட கருத்தாகும். இந்த சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசியிலிருந்து 8வது ராசியில் சந்திரன். இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் மேசராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் என்று 2 நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. அதேபோல் விருச்சக ராசியில் விசாகம், 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் விருச்சக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது சந்திராஷ்டமான ஆளாகும். மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் அதே விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாள் சந்திராஷ்டமம் ஆகும். இன்றைய நாளில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.